Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல Eggless Banana muffins எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு அவன்லயும் கேஸ் ஸ்டவ்லயும் செஞ்சு காமிச்சிருக்கேன். சோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதாக்கு பதிலா நீங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத தனியா எடுத்து வச்சுட்டு வேற ஒரு பாத்திரத்துல 100 கிராம் அளவுக்கு பட்டரை நல்லா உருக்கிட்டு நான் சேர்த்துக்கிறேன். 3/4 கப் சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணிட்டு அதை சேர்த்துக்கிறேன். 2 நல்லா பழுத்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. அந்த மேஷ் பண்ண வாழைப்பழத்தை இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைப்பழத்தை நல்லா மிக்ஸில அடிச்சு பியூரியாவும் சேர்த்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி சங்க்ஸா இருந்தாதான் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ்க்கு பதிலா 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்டே கலந்து வச்சிருக்கிற அந்த மாவுல பாதி பாதியா சேர்த்து கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு ஃபுல்லா சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு லூஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பால் சேர்க்க வேண்டாம். எனக்கு ரொம்ப டைட்டா இருந்ததுனால 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா சாக்கோ சிப்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு பதிலா ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்ல நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த பேட்டர் ரெடி பண்றதுக்கு முன்னாடியே அவனை 190 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். அடுப்புல பாத்தீங்கன்னா பாத்திரம் வச்சுட்டு அதுல உப்பு போட்டு ரிங் வச்சு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல ஹீட் பண்ணிட்டேன். ஸோ அதுல ஹீட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த பேட்டரை ரெடி பண்ணேன். கப்கேக் லைனர்ஸ் வச்சுட்டு அதுல இந்த பேட்டரை ஸ்கூப் பண்ணிட்டு மேல கொஞ்சமா சாக்கோ சிப் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இதை நான் அவன்ல 18 to 20 மினிட்ஸ் 190 டிகிரி செல்சியஸ்ல பேக் பண்ணி எடுக்க போறேன். மீதி இருக்கிற பேட்டரை இந்த பாத்திரத்துல ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா சாக்கோ சிப் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பாத்திரத்துல கேர்ஃபுல்லா இதை உள்ள வச்சு 18 to 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம அவன்ல பேக் பண்ணது நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறம் இதை நீங்க 2 to 3 டேஸ் ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் இப்ப உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சாஃப்டா ஸ்பாஞ்சியா மாய்ஸ்டா ரெடி ஆயிருக்கு. உங்க வீட்டுல குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஈஸியா வீட்டுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாம். பாத்திரத்துல வச்சதும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை டூத் பிக் வச்சு செக் பண்ணி பாருங்க. லைட்டா ஈரமா வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவா 5 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. இதை நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல 2 to 3 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நமக்கு சூப்பர் ஈஸியான பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.